ரம்மியமான மலைகளுக்கு பின்பக்கமா ஒரு மர வீட்ல பெண் காகம் மட்டும் ரொம்ப காலமா தனிமையில வாழ்ந்து வந்தது. அந்த காகம் கடவுள் மேல மிகுந்த பேரன்பு வச்சிருந்தது. அந்த காகத்தோடைய 2 சகோதரர்களும் ஹாஸ்டல்ல தங்கி சிட்டில படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஹாஸ்டலோடைய வார்டனா எலி இருந்தது. இங்க இருக்க ஸ்டூடெண்ட்லயே நீங்க 2 பேரு தான் ஓசில தங்கி படிச்சுட்டு இருக்கீங்க. எப்ப பீஸை கேட்டாலும் அடுத்த வாரம் தரேன் அடுத்த வாரம் தரேன்னு சொல்றீங்க. சீக்கிரமா உங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லி பணத்தை கட்டுற வழியை பாருங்க. இப்படி தினந்தோறும் அந்த 2 காகங்களும் எலிக்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருந்தது. இன்னொரு புறம், கடவுளே முருகா, இந்த வருஷமாச்சு என்னுடைய நெற்பயிர்கள் நிறைய விளைச்சலை தரணும். அந்த விளைச்சல்ல வர லாபத்தை வச்சு என் தம்பிங்களை மேற்படிப்பு படிக்க வெளிநாட்டுக்கு அனுப்பணும். நான் இந்த வருஷம் குத்தகைக்கு பயிர் வைக்கிறேன், அடுத்த வருஷம் சொந்த நிலத்துல பயிர் வைக்கணும். இப்படி அந்த காகம் மனமாற தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தினமும் காலையில அதனுடைய வயலுக்கு போகும். அந்த காகம் குத்தகைக்கு நிலம் எடுத்து அதுல கொஞ்சம் நெற்பயிர்களை வச்சு வளர்த்துட்டு வந்தது. சுசி காகம் வாழ்ந்து வந்த அதே காட்டுல ஒரு கழுகும் ஆந்தையும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கழுகும் ஆந்தையும் ரொம்பவே நல்ல நண்பர்களா இருந்தாங்க. அவங்க ரொம்பவே கெட்ட எண்ணம் கொண்டவர்களாகவும் இருந்தாங்க. ரொம்பவும் சோம்பேறியாகவும் இருந்தாங்க. நண்பா கழுகே, என்னதான் வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிச்சாலும் வீட்டில் படுத்து தூங்குற அளவுக்கு சுகம் வேற எதுவும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறது, பணம் இருந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியும், வீட்டில் இருந்தால் என்ன பண்ண முடியும். இப்படி ஆந்தை சொன்ன உடனே அதுக்கு கழுகு, நண்பா ஆந்தை, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அது என்னன்னா, காகம் நெற்பயிர் வச்சிருக்கு. அந்த காகத்தை எப்படியாச்சும் நம்ம ஏமாத்தி அந்த நெற்பயிரை ஆட்டைய போட்டோன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம வேலைக்கு போகாமலே வீட்டில் இருந்து நல்லா வயிறார சாப்பிடலாம். இந்த யோசனையை எப்படி செயல்படுத்துறதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உன் மனசில் என்ன தோன்றுதுன்னு சீக்கிரமாக என்கிட்ட சொல்லு, நம்ம அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணலாம் அப்படின்னு கழுகு சொன்ன உடனே அதுக்கு அந்த, நண்பா கழுகே, என் மனசுலையும் இந்த யோசனை ரொம்ப நாளாக இருக்குது. இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த காகத்துக்கு யாரும் கிடையாது. அந்த காகம் அறுவடை பண்ண உடனே நம்ம நெல்களை திருடிட்டு வந்துடலாம். அதுக்கு யாரும் வந்து தட்டி கூட கேட்க மாட்டாங்க. இப்படி ஆந்தையும் கழுகும் 2 பேரும் எப்படி திருடலான்னு பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அண்ணா, நம்ம அக்கா இந்த வருஷமாச்சு நம்மளுடைய பீஸை சீக்கிரமாக கட்டிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வார்டன் கிட்ட பேச்சு வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு காக்கங்களா, பேசிக்கலி ஐ எம் ஏ வெரி குட் கேர்ள். இருந்தாலும் நான் உங்ககிட்ட கடுமையாக நடந்துக்கிறதுக்கு காரணம் நீங்கள் பங்க்சுவாலிட்டியோடு ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறதுனால தான். நீங்கள் சட்டுப்புட்டுன்னு பணத்தை ரெடி பண்ணி ஃபீஸ் கட்டுற வழியை பாருங்கள். வார்டன் மேடம், எங்களை தப்பாக நினைக்காதீங்க. எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, அக்கா மட்டும்தான். அக்கா கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கா. இந்த முறை நெல் அறுவடையான உடனேயே நிச்சயமாக பீஸை கொண்டு வந்து கட்டிடுவா. உங்களுடைய சுச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது. நான் என்ன பண்ண முடியும்? என்னை மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட பீஸை கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணுறேன். இப்படி ஒரு புறம் 2 காகங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. காலையில் சூரியன் உதித்த உடனே காகம் வழக்கம் போல் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டது. பிறகு அது வயலுக்கு புறப்பட்டது. வயலுக்கு வந்த காகம், இன்னும் 2-3 நாளில் எப்படியா இருந்தாலும் நெல்லெல்லாம் முத்தி அறுவடைக்கு வந்துடும். இந்த அறுவடை முடிஞ்ச உடனே என் தம்பிங்களுக்கு முதல்ல ஃபீஸை கட்டிடணும். பாவம் என் தம்பிங்க அங்கே ஃபீஸ் கட்டாமல் எவ்வளவு கஷ்டப்படுறானுங்கன்னு தெரியல. இந்த கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை தரணும்னு எனக்கு புரியலை. இப்படி அந்த காகம் மனசுக்குள்ளே புலம்பிக்கிச்சு. சுசி காகம் இப்படியே தினந்தோறும் புலம்பிட்டு இருந்தது. கொஞ்ச நாள்லேயே அறுவடை நாளும் வந்தது. சுசி காகம் தனியாலாம் மொத்த நெற்பயிர்களையும் அறுவடையும் பண்ணிடுச்சு. அறுவடை பண்ண சந்தோஷத்தோடு அன்னைக்கு மாலை நேரத்தில் வீட்டுக்கும் கிளம்பி போச்சு. காகம் தனியாலாம் அறுவடை பண்ணதுனால அதனுடைய உடம்பெல்லாம் ரொம்பவே கலப்பாயிடுச்சு. அதனால அன்னைக்கு இரவு அது படுத்து உறங்கிடுச்சு. நண்பா கழுகே, நான் இப்போதான் சுசி காகத்துடைய நிலத்துல போய் பார்த்தேன். அந்த காகம் மொத்த நெற்பயிர்களையும் அறுவடை பண்ணி ஒரு இடத்துல ஓரமாக வச்சிருக்கு. இதுதான் சரியான நேரம். நைட்டோடு நைட்டாக போயிட்டு அந்த நெற்பயிர்களை ஆட்டைய போட்டுடலாம். சரி நண்பா ஆந்தை, நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு இரவோடு இரவா அந்த நிலத்துல இருக்க எல்லா நெற்பயிர்களையும் கொண்டு வந்து நம்மளுடைய வீட்டில் வச்சிடலாம்.
பிறகு நாளைக்கு இரவு எல்லா பறவைகளும் தூங்கின பிறகு நம்ம அந்த நெற்பயிர்களை கொண்டு போய் என் அண்ணனுடைய வீட்டில் வச்சிடலாம். அப்பதான் எந்த பறவைகளுக்கும் நம்ம மேலே சந்தேகம் வராது. நம்ம வீட்டை சோதனை பண்ணாலும் நம்ம மாட்டிக்க மாட்டோம். சீக்கிரமாக கிளம்புனாதான் விடியறதுக்குள்ள எல்லா நெற்பயிர்களையும் நம்மளுடைய வீட்டில் கொண்டு வந்து வைக்க முடியும். இப்படி கழுகும் ஆந்தையும் பேசிக்கிட்டு அன்னைக்கு இரவு சுசி காகத்தோடைய வயலுக்கு நெற்பயிர்களை திருட போனாங்க. நண்பா, நான் சுத்தி முத்தியும் பார்த்துட்டேன். இங்க எந்த விலங்கும் இல்லை, பறவையும் இல்லை. இதான் சரியான நேரம். நெற்பயிர்களை தூக்கிட்டு போயிடலாம். இப்படி கழுகு ஆந்தையும் பேசிக்கிட்டு அங்கிருந்த ஒரு நெல்லுக்கட்டையை தூக்கிக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. கொஞ்ச நேரத்திலே சுசிக்காக நிலத்துல இருந்த எல்லா நெற்கட்டுகளையும் தூக்கிக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. எப்படியோ ஒரு வழியா அந்த சுசிகாகத்துடைய நிலத்துல இருந்த எல்லா நெற்கட்டுகளையும் கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துட்டோம். இதை எப்படியாச்சு பாதுகாப்பா நாளைக்கு இரவு வரைக்கும் பார்த்துக்கணும். நாளைக்கு இரவு எல்லா பறவைகளும் தூங்கின பிறகு இந்த நெற்கட்டுகளை பத்திரமா என்னுடைய அண்ணன் வீட்டில் சேமித்து வச்சிடணும். அப்பதான் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம வேலைக்கே போகாம நிம்மதியாக சாப்பிட்டு தூங்க முடியும். இப்படி கழுகும் புறாவும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிச்ச உடனே காகம் வழக்கம் போல் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டது. கடவுளே முருகா, இன்றையோட என்னுடைய பணப்பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது. அப்படி வேண்டிக்கிட்ட காகம் அதனுடைய நிலத்துக்கு போனது. நிலத்தை பார்த்த காகத்துக்கு ரொம்பவே பேரதிர்ச்சியாக இருந்தது. ஐயோ முருகா, இது என்ன எனக்கு வந்த சோதனை? என்னுடைய நிலத்துல நேற்று அறுவடை பண்ண எல்லா நெற்பயிர்களையும் இங்கே தானே வச்சேன். இங்கே நெற்பயிர்கள் விளைஞ்சதுக்கான அடையாளம் கூட இல்லாமல் இருக்கே. இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா பறவைகள்கிட்டையும் போயிட்டு உதவி கேட்கலாம். இப்படி பேசிக்கிட்ட சுசிகாகம் அக்கம் பக்கத்தில் இருந்த குருவி, கொக்கு, மைனா, புறா எல்லா பறவைகள்கிட்டையும் போயிட்டு அதனுடைய நெற்பயிர்களை பற்றி கேட்டது. கிளியாரே, நேற்று என்னுடைய நிலத்தில் விளைஞ்ச எல்லா நெற்பயிர்களையும் அறுவடை பண்ணி வச்சிருந்தேன். அதை காணோம். நீங்கள் அதை பார்த்தீங்களா? காகமே, நான் நேத்து என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு விடியற்காலையே தான் நான் வந்தேன். நான் பார்க்கல. எனக்கு என்னமோ இந்த திருட்டு வேலைய அந்த கழுகும் ஆந்தையும் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கு. நீ வேணா ஒரு முறை கழுகு மற்றும் ஆந்தையோடைய வீட்டுல போயிட்டு சோதனை பண்ணி பாரு. அவங்க 2 பேரும் பற்றி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க 2 பேருமே ரொம்ப மோசமானவங்க. ஆனால் என்ன நடந்தாலும் சரி, எனக்கு அந்த நெற்பயிர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை விற்றா மட்டும்தான் என்னுடைய தம்பிங்களுடைய படிப்புக்கான செலவை நான் பார்க்க முடியும் அப்படின்னு சுசிகாகவும் கிளிங்க கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து ஆந்தை மற்றும் கழுகுடைய வீட்டுக்கு வந்தது. ஆந்தை அண்ணா, கழுகண்ணா, நேற்று நான் என்னுடைய நிலத்துல விளைஞ்ச எல்லா நெற்களையும் அறுவடை பண்ணி அதை என்னுடைய நிலத்திலேயே கட்டி வச்சிருந்தேன். அதை இன்னைக்கு சந்தையில் கொண்டு போய் விற்கலான்னு. நீங்கள் அந்த நெற்பயிர்களை பார்த்தீங்களா? அதை எடுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துடுங்க. என்னம்மா காகமே, இந்த கிராமத்தில் யார் வீட்டில் எந்த பொருள் காணாமல் போனாலும் எங்கள் மேலே திருட்டு வழி போடுறதே உங்களுக்கு பழக்கமாக போச்சு. உங்கள் பொருளை நீங்கள் பத்திரமா வச்சுக்காம தொலைச்சிட்டு எங்ககிட்ட வந்து தேடுங்க. காலங்காத்தால நல்லா நெத்தியில் பட்டையை போட்டுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லாமல் எங்ககிட்ட வந்துருக்க. இப்படி அந்த சுசிகாகத்தை பார்த்து திமுறா பேசி அங்கிருந்து துரத்தி விட்டுருச்சு. வீட்டுக்கு வந்த சுசிகாகம் நேராக அதனுடைய பூஜை அறைக்கு போனது. முருகா, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்களை தர? இந்த ஆந்தையும் கழுகும் தான் என்னுடைய பயிர்களை நிச்சயமாக திருடி இருக்கும். என்னுடைய நெல்களை எப்படியாவது மீட்டு கொடுத்துடு கடவுளே. அப்போதான் என்னுடைய தம்பிகளை நல்ல முறையில் என்னால் படிக்க வைக்க முடியும். இப்படி சுசிகாகம் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது. அன்னைக்கு மாலை நேரத்தில் மெல்ல மெல்ல சூரியன் மறைச்சி இரவு நேரமும் வந்தது. கழுகு நம்பா, இதுதான் சரியான நேரம். இப்போது நம்ம நெற்பயிர்களை இடம் மாற்றிடணும். இன்னைக்கு தவற விட்டுட்டோன்னா அந்த சுசிகாகம் பஞ்சாயத்தை நாளைக்கா கூட்டிடும் போல இருக்கு. அப்புறம் நம்ம 2 பேரும் எல்லார்கிட்டையும் கையும் களவுமா மாட்டிப்போம். இப்படி பேசிக்கிட்ட கழுகு ஆந்தையும் அவங்களுடைய வீட்டில் இருந்த நெற்பயிர்களை ரொம்ப தூரமாக பறந்து கழுகோடைய அண்ணனுடைய வீட்டுக்கு கொண்டு போனாங்க. இப்படி இவங்க 2 பேரும் நெல்களை வைக்கோலோடு சேர்த்து கொண்டு போகும்போது சரியான இடியோடு சேர்ந்து மழையும் பெய்ய தொடங்கியது. நெல்லோடு சேர்ந்திருந்த வைக்கோல் எல்லாம் மழையில் நனையவே அதனுடைய வெயிட்டும் அதிகமானது. அந்த நெற்பயிர்களுடைய கனத்தை உணர்ந்த அந்த நண்பா கழுகே, என்னால் இந்த நெற்பயிர்களுடைய வெயிட்டை சுத்தமாக தாங்கவே முடியலை. இந்த மழையில் இந்த வெயிட்டை சுமந்து பறக்கவும் முடியலை.
கவலைப்படாத நண்பா ஆந்த, இன்னும் கொஞ்ச தூரத்துல என் அண்ணனுடைய வீடு வந்துடும். இன்னும் கொஞ்ச தூரம் மட்டும் எப்படியாவது டம் கட்டி பறந்து வந்துரு. இப்படி ரெண்டு பறவைகளும் பேசிட்டு பறந்து போயிட்டு இருக்க அந்த நெற்பயிர்களுடைய வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வைக்கோலுடைய வீரம் அதிகமானதுனால வெயிட்டு தாங்காம ரெண்டு பறவைகள் மேலே விழுந்து ரெண்டு பறவைகளும் அங்கேயே இறந்து போனது. கழுகு மற்றும் ஆந்த கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வந்த நெற்பயிர்களை எல்லாம் சுசிகாகம் நல்லா விலைக்கு விற்று அதில் வந்த பணத்தை வச்சு அவங்க ரெண்டு தம்பிங்களையும் நல்லா படிக்க வச்சது.